Hi students, third question பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோஸோட continuation பார்ட் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிக்ஸில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் இருக்குது காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ஷோ தட் f of alpha the whole inverse which is equal to f of minus alpha. So இந்த condition தான் நம்ம prove பண்ண போகிறோம். We have to prove that ஓகேவா prove that இந்த கேஸ் தான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க. f of alpha the whole inverse which is equal to f of minus alpha. ஸோ LHSல f of alpha whole inverse இருக்குது. ஸோ whole inverse அப்படின்னா என்ன பண்ணுவோம் 1 by modulus of இப்போ a inverse அப்படின்னா என்ன பண்ணுவோம் 1 by modulus of a into adjoint a. So instead of a we have the value f of alpha. So f of alpha the whole inverse na 1 by modulus of f of alpha into adjoint of f of alpha. ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண போகிறோம் இந்த கேஸில் எல்ஹெச்எஸ்ட்டை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதில் எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா 3 into 3 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் காஸ் ஆல்ஃபாவை வெளியில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேல்யூவை வெளியில் வச்சிங்கன்னா இந்த ரோ காலம் இந்த இந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூவை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 1 into காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. ஓகேங்களா. செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது மைனஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ப்ளஸில் எடுத்தோன்னா அடுத்த வேல்யூ நம்ம மைனஸ்னு எடுத்துக்கணும். ஸோ 0 into anything 0 தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடலாம். தேர்ட் வேல்யூ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இருக்குன்னா ஸோ அந்த ரோ காலமை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 0 into 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா நமக்கு ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் sin into sin square alpha. Cos square plus sin square is equal to 1. So நமக்கு தெரியும் இந்த வேல்யூ வந்து cos square theta plus sin square theta is equal to 1 which is not equal to 0. So modulus value not equal to 0 இருந்தால் தான் நம்ம இன்வர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இன்வர்ஸே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு வேல்யூ 1ன்னு வந்திருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0னால இன்வர்ஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். So f of alpha the whole inverse exists. Next என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் adjoint of f of alpha. Adjoint of f of alpha which is equal to adjoint எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ என்ன பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸில் adjoint வேணும்னா இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும் மாடுலஸில் வந்து காஸ் ஆல்ஃபா இன்டூன்னு எடுத்தோம். ஸோ adjoint ஃபைண்ட் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபாவை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை டெலீட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும்தான் எழுத போகிறோம். 1 into காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. ஓகேங்களா மைனஸ் 0. அடுத்தது செகண்ட் வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ 0 into anything 0 தான். ஸோ அந்த வேல்யூவை விட்டுடலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் வேல்யூ பாருங்கள் சைன் ஆல்ஃபா இன்டூ அப்படின்னு வரும். சைன் ஆல்ஃபா நம்ம எழுத வேண்டாம். சைன் ஆல்ஃபாவை விட்டுட்டிங்கன்னா அந்த ரோ அண்ட் காலமை டெலீட் பண்ணிவிட்டு 0 into 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செகண்ட் ரோ வேல்யூவை ஸோ இந்த வேல்யூவை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 0 மைனஸ் 0 இப்போ 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே இந்த வேல்யூ பண்ணும்போது சென்டர் வேல்யூ இந்த காலமும் ரோவும் டெலீட் ஆகிடுச்சுன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா நமக்கு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். இந்த லாஸ்ட் ரோ வந்து நமக்கு 0. இந்த வேல்யூ வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரோவையும் காலமையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா 0 மைனஸ் 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோவில் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலமும் ரோவோ டெலீட் ஆகிடும். 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா. அடுத்த எலிமெண்ட் பாருங்கள். ஸோ இந்த காலமும் ரோவையும் டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த ரோ 0 மைனஸ் 0. ஓகேங்களா. லாஸ்ட் வேல்யூ காஸ் ஆல்ஃபா இருக்குது. ஸோ இந்த ரோ காலம் டெலீட் பண்ணிட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ஸோ காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த வேல்யூக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட்னும் போது நமக்கு கோஃபேக்டரை எழுதிட்டு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும் காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 இங்கே 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ஹோலில் நம்ம என்ன போட போகிறோம் பவரில் டிரான்ஸ்போஸ். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் நமக்கு அது அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு வரும். டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் இங்கே இருக்க ரோவை இங்கே காலமாக எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுவோம். தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ்குள்ளே என்ன எழுதலாம். ஸோ ரோவெல்லாம் காலமாக நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரோவெல்லாம் காலமாக எழுதிட்டு இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் adjoint of f of alpha ஃபைன் பண்ணியாச்சா. ஸோ f of alpha the whole inverse which is equal to 1 by modulus of a modulus of alpha
மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்னது நமக்கு 1ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 1/1 மேட்ரிக்ஸில் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க. ஏன்னா 1/mod A இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏல என்ன ஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கோங்க, விச் இஸ் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ப்ரூவ் த கேஸ் RHS. RHS எடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும், கொஸ்டினில் தே கிவன் தட். ஸோ அந்த வேல்யூவில் என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஆல்ஃபா we can put the value minus alpha. ஸோ என்ன போடணும், cos of minus alpha, இந்த இடத்துல sin of minus alpha, இந்த இடத்துல sin of minus alpha, இங்கேயும் cos of minus alpha. நமக்கு வேல்யூ தெரியும் ஃபார்முலாவில், cos of minus theta which is equal to cos theta. நமக்கு ஃபார்முலா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதிக்கோங்க, cos of minus theta. cos of minus theta which is equal to cos theta தான். sin of minus theta னா minus sin theta. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. cos of minus theta னா ப்ளஸ் cos theta, sin of minus theta னா மைனஸ் sin theta. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ cos of minus alpha cos alpha, sin of minus alpha மைனஸ் sin alpha. ஓகேங்களா, ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எல்லாம் அப்படியே நமக்கு வரப்போகுது. இங்கே sin of minus alpha மைனஸ் sin alpha, மைனஸ் இங்கே இன்னொன்று இருக்கிறதுனால ப்ளஸ் sin alpha. ஓகேங்களா, cos of minus alpha which is equal to plus cos alpha. This is the equation number 2. Now compare the equation 1 and 2. 1 and 2 compare பண்ணிங்கன்னா both are equal. So therefore LHS which is equal to RHS. Hence f of alpha the whole inverse which is equal to f of alpha minus alpha, hence proof. So இந்த கண்டிஷன் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ செகண்ட் கேஸ். அடுத்து ஃபோர்த்து சம் பார்க்கலாங்களா. Fourth question பார்க்கலாம். If a is equal to 5, 3, minus 1, minus 2, show that a square minus 3a minus 7i2 is equal to 0, 2. 0, 2 னா நமக்கு ஆன்சர் 0 வரப்போகுது. 0 is in the value 2 into 2 matrixல 0 வரணும். hence find a inverse. a inverse என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து 0ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏ ஸ்கொயர்னு எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க, 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 5, 3, minus 1, minus 2, 5, 3, minus 1, minus 2. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், ஸோ ரோ இன்ட்டு காலம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு காலம். அப்போது 5 5s are 25. செகண்ட் இந்த வேல்யூவை செகண்ட் பண்ணணும், 3 into minus 1, minus 3. அகெயின் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 5 3s are 15, minus 6. 3 into minus 2, minus 6. செகண்ட் அடுத்து இங்கே வரப்போகிற வேல்யூ இந்த செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். minus 5 into minus 1 into 5, minus 5. அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 2 1s are 2 plus 2. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ரோ இன்ட்டு அகெயின் செகண்ட் காலம் minus 3, இங்கே ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 into 2 4. ஸோ minus 3 plus 4. 25 minus 3 22, 15 minus 6 9, minus 5 plus 2 minus 3, next 4 minus 3 1. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இன்டீஜர்ஸ் வேல்யூவில் டிஃப்ரெண்ட் சைன் ப்ளஸ்ஸு மைனஸு டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருடைய சைனை போடணும். தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் இது சொல்கிறேன். டிஃப்ரெண்ட் சைன் மைனஸு ப்ளஸ்ஸுன்னு டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் எந்த சைன் இருக்கோ அந்த சைனை எழுதணும். சேம் சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ்ன்னு சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சைனை கொண்டு போய் போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஆட் பண்ணுறது, இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணுறது, இதுதான் கான்செப்ட். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் வேல்யூ போடுங்க. சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை நம்ம வந்து கீப் அப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 3a. இப்போ ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். 3a இருக்குது. 3 into a, 3 என்ன அர்த்தம், 3 into a. ஸோ என்ன ஏ இருக்கோ அந்த வேல்யூவோட 3 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 இருக்குது, 15. இந்த இடத்துல 3 மல்டிபிள் பண்ணால் 9. இங்கே -3 -6. 3 மல்டிபிள் பண்ணி அப்படியே ஏ மேட்ரிக்ஸை எழுதிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ண போகிறோம், அடுத்த வேல்யூ 7 into i2 இருக்குது. ஸோ 7 into i2னா என்னது, 1001. ஓகேங்களா, ஸோ 7 எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 7 7 மட்டும் வரும். இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்.
ஓகேங்களா. ஸோ 7 7 வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 எடுத்துட்டோன்னா இதில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் 3 இன்ட்டு ஏ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் 7 இன்ட்டு i2. ஓகேங்களா. இப்போது 22 மைனஸ் 15 மைனஸ் 7 ஃபஸ்ட் எலமெண்ட் 22 மைனஸ் 15 மைனஸ் 7. செகண்ட் இங்கே இருக்க எலிமெண்ட் என்ன பண்ண போகிறோம், 9 மைனஸ் 9 மைனஸ் 0 மைனஸ் 3 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 3 இந்த இடத்துல மைனஸ் 0. இந்த லாஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6னா ப்ளஸ் 6 1 ப்ளஸ் 6 இங்கே அகெயின் மைனஸ் 7. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 will be 0, second element will be 0, third one 0, fourth one 0. So the answer will be 0 2. ஓகேங்களா. 0 2 நமக்கு ஆன்சர் இருக்கும். அடுத்தது டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த கேஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏன்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த என்ன கண்டிஷன் இருக்கோ இந்த கிவன் கண்டிஷன்லேயே என்ன பண்ண போகிறோம், ஏ இன்வர்ஸை எல்லாத்தோடையும் வேல்யூஸோடையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாங்களா. ஸோ போஸ்ட் மல்டிப்ளை நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ் பை வி கெட் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸோட என்ன பண்ண போகிறோம், என்ன கண்டிஷன் இருக்கோ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ இன்வர்ஸோட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஏ இன்வர்ஸ் மல்டிபிள் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு ஏ இன்வர்ஸ் மைனஸ் 7i2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர்னால் ஏன்னு இருக்கும். ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ ஐ. ஸோ இது எழுதிக்கோங்க, சின்ஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரும். ஐடென்டிட்டி எலமெண்ட், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஐடென்டிட்டி ஐன்னு இருக்கணும். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துடும், ஏ இன்ட்டு ஐ மட்டும் வரும். இங்கே ஏ இன்வர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அகெயின் ஐ. இந்த இடத்துல என்ன ஆகும்னா i2ஓட வேல்யூ 1 தான். ஸோ 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது சேம் எலமெண்ட் 7 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ 7 அப்படி வச்சுக்கோங்க, ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் கேஸில் ஏ இன்ட்டு ஐனால நமக்கு ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3 இன்ட்டு ஐ அப்படின்னால ஐயோட என்ன பண்ண போகிறோம், 3யை மல்டிபிள் பண்ணுறோம். ஐயோட 3யை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 0 0 3. ஓகேங்களா. ஸோ ஐன்றது என்ன வரும், 1 0 0 1ன்னு இருக்கும். ஸோ அதோட நான் 3யை மல்டிபிள் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை எழுதிட்டேன். அடுத்து மைனஸ் 7 ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 7 ஏ இன்வர்ஸ் அது மட்டும் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7 ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் அந்த இடத்துல இருக்க போகுது. இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது, நம்ம இதை மட்டும்தான் அந்த பக்கம் கொடுத்துட்டோம். அப்போது இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே இருக்க வேல்யூ சைன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ என்ன ஆகும், ஏ மைனஸ் 3 0 0 3ன்னு இருக்கும். ஓகேங்களா. தென் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7. ஸோ ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம், ஏவோட மேட்ரிக்ஸ் வேல்யூ எழுதுங்க, மைனஸ் இந்த போட்டுட்டு என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸில் 3 0 0 3. ஓகேங்களா. மைனஸ் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 3 2, 3 மைனஸ் 0 3, மைனஸ் 1 மைனஸ் 0னா மைனஸ் 1, மைனஸ் 2 மைனஸ் 3 சேம் சைனாக இருக்கா, மைனஸ் 2 மைனஸ் 3. ஸோ த ஆன்சர் மைனஸ் 5. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ இன்வர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 2 3 minus 1 minus 5. This is the answer. This is the value for A inverse. ஓகேங்க. See the next question. If fifth one பாருங்க, if A is equal to 1/9 into given matrix minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. So this is the given matrix. Prove that A inverse is equal to A transpose. A inverse A transpose ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க ஏ வேல்யூவை எடுத்துக்கோங்க, 1/9 இன்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத எழுதிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா வெளியில் இருக்க இந்த மல்டிபிள் வேல்யூ அப்படியே தான் இருக்கும் 1/9. ஸோ மேட்ரிக்ஸ் உள்ளே மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரோ எல்லாமே காலமாக மாறிடும். ஸோ -8 1 4ன்னு இருக்கிற ரோவில் அதை காலமாக எழுதுங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுங்க, தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதுங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் தி ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்ததில் பாருங்கள், டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் இந்த வேல்யூவில்
நம்ம என்ன பண்ணலாம், போத் சைட்ஸை ஏவை மல்டிபிள் பண்ணலாம். போத் சைட்ஸ் இப்போ இந்த சைடு ஏ மல்டிபிள் பண்ணால் அந்த சைடும் ஏ மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் நம்ம போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். we know that என்ன நமக்கு தெரியும்னா a into a inverse which is equal to a inverse into a. ஏவோட a inverse மல்டிபிள் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஐயாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தி ஐடென்டிட்டி. ஓகேங்களா. ஐடென்டிட்டி 1ன்னு அர்த்தம். 2 into 2 இருந்தால் இதுவும் 2 into 2 இருக்கும். இது 3 into 3 இருந்தால் இந்த ஐ வேல்யூவும் 3 into 3 இருக்கும். ஸோ a into a inverse is equal to a inverse into a equal to I. இது வந்து நமக்கு தெரிஞ்ச given, நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு கண்டிஷன். ஸோ இட் இஸ் enough to prove that. என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்க a இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், a டிரான்ஸ்போஸ்னு போட்டுக்கலாம். a into a transpose which is equal to a transpose into a which is equal to I. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், A inverse is equal to A transpose அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் எழுதிக்கலாம். A into A inverse is equal to A inverse into A equal to I. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வி கேன் அப்ளை ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த கண்டிஷனை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஹென்ஸ் வி ப்ரூவ் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன் தான் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ ஏ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏல 1/9 இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ்லேயும் 1/9 இருக்குது. ஸோ இங்கே இருக்க ரோவை காலம் எழுதுங்க, ரோவை காலம் எழுதுங்க, ரோவை காலம் எழுதுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், 9 into 9 1/8 9 into 9 81. ஓகேங்களா. ஸோ 81 வெளியில் நம்ம வெளியில் வச்சிடலாம். 1/9 வெளியில் இருக்கிறதுனால இதை நம்ம வெளியில் தான் வைக்க போகிறோம். ஸோ அடுத்து இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ரோ இன்ட்டு காலம், ரோ இன்ட்டு காலம், ரோ இன்ட்டு காலம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும், -8 into -8 64, 1 into 1 1, 4 into 4 16. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிபிள் பண்ண போகிறோம். -8 into 4 32, 1 into 4 4, 4 into 7 28. ஓகேங்களா. இதில் நம்ம எந்த சைனும் எங்கேயுமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது மாற்ற வேண்டாம். அங்கே என்ன வேல்யூ இருக்கோ ஜஸ்ட் அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணி போட வேண்டியது தான். அடுத்து ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். -8 into 1 -8, 1 into -8 -8, 4 4s are 16. அதே தான் செகண்டில் அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். ஸோ 4 into -8 32, 4 into 1 4, 7 into 4 28. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். வேல்யூஸ் எல்லாத்தையுமே போடலாம். அடுத்து லாஸ்ட் இந்த வர எலிமெண்ட் என்ன பண்ணுவோம், தேர்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். இங்கே என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே 1 into -8 -8, -8 into 1 -8, 4 into 4 16. ஸோ அதே மாதிரி இங்கே வர ரெண்டு வேல்யூஸையும் ஃபைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், 1/81. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 81. இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும், 0. எங்கேயோ வேல்யூ கேன்சல் ஆகிடும், 0. ஸோ இங்கே வேல்யூஸ் எல்லாமே 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைன் என்ன ஆன்சர் இருக்கோ நம்ம அதை எழுதிக்கலாம். 0 எங்கெல்லாம் வருதோ அங்கே 0 போட்டுக்கோங்க. வேல்யூஸ் வர இடத்துல இங்கே நடுவில் நமக்கு 81 81 81, டயக்னலில் நமக்கு 81 வருது. ஸோ 81 நம்ம வெளியில் எடுத்தோம்னா 81 81 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. 81 81 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஐ மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ சிமிலர்லி ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணோம், ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணோம். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏன்னு பண்ணிங்கனாலும் சேம் நமக்கு அதே ஆன்சர் வருதா நம்ம செக் பண்ணலாம். ஸோ 1/9 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ எழுதிக்கோங்க, இன்ட்டு 1/9 இன்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிக்க போகிறோம். ஸோ 1/9 9 into 9 1/81. ஓகேங்களா. ஸோ சேம் மெத்தடில் இங்கேயும் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 81, இங்கே இருக்க வேல்யூ 0 0. ஸோ எங்கெல்லாம் 0 வருதோ 0வா வேல்யூ போடுங்க. 81 அதே மாதிரி இங்கேயும் டயக்னலில் தான் 81 வரும். ஓகேங்களா. வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா நீங்களே மல்டிபிள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ கம்பேர் 1 and 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல ஏ இஸ் கால்டு ஆர்த்தோகோனல் அப்படின்னு தெரியும். ஆர்த்தோகோனல்னால் என்ன அர்த்தம், ஆர்த்தோகோனல்னால் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேங்களா. ஸோ ஏவோட ஏ டிரான்ஸ்போஸ் மல்டி பண்ணாலும் ஏ டிரான்ஸ்போஸோட ஏவை மல்டி பண்ணாலும் ஐ. இது நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணணும். இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் நீங்கள் ஃபஸ்ட்லேயே நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த கேஸ் இங்கே ப்ரூவ் ஆகிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ இது ப்ரூவ் ஆகிடுச்சு, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த 2 கேஸுமே இருந்துச்சுன்னா நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு என்ன கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியும் நமக்கு, ஏ டிரான்ஸ்போஸும் ஏ இன்வர்ஸும் ஒன்று தான் அப்படின்றது தெரியும். இங்கே இருக்க ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது, அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் இருக்குது. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே 12th படிக்கிற பசங்களுக்கு, இப்போ யாரெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் ரிலேஷன்ஸில் 12th படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாருக்குமே வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக இந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். தேங்க்யூ.